தனியாருடைய சூப்பர் மார்க்கெட் டப் கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் விரிவாக்கப்படும். குதிரைவாழை, சீரக சம்பா, காட்டு யானம், சாமை, திணை, விறகரிசி இதெல்லாம் இலவசமாக கொடுக்கும். மெசேஜ் செய்தாக கிடைக்காத கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு டெலிவரி கொடுக்கப்படும். அது இலவசமாக டெலிவரி கொடுக்கும். சுகாதாரமற்ற முறையில் தமிழ்நாட்டை உருவாக்குவோம். வணக்கம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கடைகளில் அதிநவீனமாக சொல்லப்படக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை நீங்கள் இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி, வரகு, சாமை இது போன்ற அரிசிகள்லாம் கொடுக்குறதா சொல்லிக்கிறேன். இதெல்லாம் மிக விலை உயர்ந்த அரிசியாக இருக்குது, பாரம்பரிய அரிசியாக இருக்குது. இதை உங்களால் கொடுக்க முடியுமா? இது எப்படி செயல்படுத்த போகிறீங்க? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது மருந்து தன்மையை கொண்ட உணவு இது. அதனால் கண்டிப்பாக இதை கொடுத்து சுகாதாரமற்ற முறையில் தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஆதலால் நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் இலவசமாக கொடுப்போம். என்னென்ன அரிசிகளை கொடுப்பீங்கய்யா? குதிரைவாழை, சீரக சம்பா, காட்டு யானம், சாமை, திணை, விறகரிசி, அதே போல் கற்றாழை அரிசி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அரிசியை கண்டிப்பாக இதெல்லாம் உணவில் உட்கொண்டால் மருந்து தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி. இதை சாப்பிட்டால் மருந்து கடைகள் பக்கமும் டாக்டரையும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக கொடுக்கும். இதை கொடுக்கும்போது தனியாக உங்களுக்கு ஒரு செல்போனில் ஆப் செய்து கொண்டால் நீங்கள் மெசேஜ் செய்தாக கிடைக்காத கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு டெலிவரி கொடுக்கப்படும். அது இலவசமாக டெலிவரி கொடுக்கப்படும். தனியாருடைய சூப்பர் மார்க்கெட் டப் கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் விரிவாக்கப்படும். சோப்பு வகைகள், ஷாம்பு வகைகள் கண்டிப்பாக இதெல்லாம் ரேஷன் முறையில் கொடுக்கப்படும். ஒருவருக்கு இவ்வளோ சோப்பு, இவ்வளோ ஷாம்பு அது இலவசமாக கொடுக்கப்படும். அது நேரடியாக வீட்டிற்கு கொடுக்கப்படும். அதே போல் கோதுமை கொடுக்கப்படும். சர்க்கரை வகைகளை கொடுப்பீங்களா? என்ன? கண்டிப்பாக சர்க்கரை கொடுக்க மாட்டோம். பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை இதை போல ஐட்டங்கள், பனக்கற்கண்டு இந்த மாதிரி ஐட்டங்களை தான் நாங்கள் கொடுப்போம். பாரம்பரியமான முறையில் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலான முறையில் ரேஷன் கடைகளை உருவாக்குவோம். கண்டிப்பாக உருவாக்குவோம். இது சாத்தியம். ஒவ்வொரு ரேஷன் கடைகளும் கடை திறக்க நேரத்தை உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக காலை 6:30 அல்லது 7 மணி முதல் மாலை 8 மணி வரை கண்டிப்பாக அனைத்து நாட்களும் திறந்தே இருக்கும். அரிசி வகைகளை சொன்னீங்க. அது மிகவும் பாரம்பரியமான அரிசிகளாக இருக்குது, மிகவும் விலை உயர்ந்த அரிசியாக இருக்குது. அதை உங்களால் செயல்படுத்த முடியும்னு உறுதியாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. ராக்கெட் விடுறாங்க, நிலாவுக்கு போயிருக்கிறாங்க. இது சாத்தியம்தான், சாத்தியமற்றதே கிடையாது. என்ன மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் சொன்னீங்க? சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய வித்தியாசமான நாங்கள் முறையில் கொடுப்போன்னு சொன்னீங்க. சோப்பு, சீப்பு, ஷாம்பு இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்கள் அதை கையாள போகிறீங்க? தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி தேவை அப்படிங்கிற கொடுப்பீங்களா? இல்லை எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி பொருட்களை வச்சுருப்பீங்களா? எல்லாருக்கும், அனைவருக்கும் தேவையான பொருட்களை ரேஷன் கடைகளில் வைத்திருக்கும். அதெல்லாம் தான் சொல்கிறேனே, குறைந்தபட்சம் தனியார் சூப்பர் மார்க்கெட் டப்பு கொடுக்கும் வகையில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும். இது இல்லை என்று இல்லாத அளவுக்கு அனைத்து பொருட்களும் அந்த ரேஷன் கடையில் கண்டிப்பாக இருக்கும்.
இதற்காக ஒரு செயலி உருவாக்குவதாக சொன்னீர்கள். செல்ஃபோன் மூலம் ஒரு செயலியை உருவாக்குவதாக சொன்னீர்கள். அந்த செயலி மூலம் எவ்வளோ விரைவாக அவர்களுக்கு அந்த பொருட்கள் போய் சேரும்? கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் செயலி நீங்கள் அதான் மெசேஜ்னு சொல்லுவாங்க, ஆர்டர் கொடுத்தால் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்தில் டோர் டெலிவரி அளிக்கப்படும். அதனால் ஊழியர்கள் வேலைவாய்ப்பு பெறுவர். ஒவ்வொரு கடைகளுக்கும் குறைந்தபட்சம் 10, இப்போது ஒருவர் 20 தான் இருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக ஒரு ரேஷன் கடைக்கும் 10 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். 10 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி.